10th Standard Social Unit 5 India Population, Transport, Communication and Trade. Population. The total number of people residing in the country at a specific period of time is called the population of that country. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் அந்த டைமில் அந்த கண்ட்ரியுடைய பாப்புலேஷன். இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. ஸோ இந்தியா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம செகண்டில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் சைனா இருக்குது. இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் லேண்ட் ஏரியா ஆஃப் தி வேர்ல்டில் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேண்ட் ஏரியான்னு பார்த்தா 2.4 தான் இருக்குது. ஆனால் வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில் நம்ம பாப்புலேஷனில் இருக்கும். அப்போ எவ்வளோ லேண்டு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இஸ் த ஹோம் ஆஃப் அபவுட் 17.5% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். வேர்ல்டுடைய லேண்டில் நம்ம லேண்டு பார்த்தா வெறும் 2.4% தான் இருக்குது. ஆனால் இப்போ டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 17.5% ஆஃப் பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் தான் இருக்கும். It shows that the proportion of the population of India is far higher than the proportion of its area. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய லேண்ட் ஏரியாவை விட நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது. Thus a little more than 1 out of every 6 person in the world is from India. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டுலன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆறு பேராக பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த 6ல் ஒருத்தர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Census. Population census is the total process of collecting, compiling, analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at the specific time of all persons in a country or the well-defined part of the country. பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்கன்னு அதை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை டெமோக்ராட்டிக்காக எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குது. அதனால எக்கனாமிக்கலி எவ்வளோ தேவைப்படுது, சோஷியல் டேட்டா என்ன, அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம பார்க்குற டேட்டாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது தனித்தனியாக பார்ட்டாக அதிலிருந்து எல்லா விஷயத்தையுமே பிரித்து எடுப்பாங்க. ஸோ அதான் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேப்பன்ஸ் இன் அன் இன்டர்வல் ஆஃப் 10 years. இந்த சென்சஸ் அப்படின்ற விஷயம் 10 yearsக்கு ஒரு முறை நம்ம கண்ட்ரியில் எடுக்கிறாங்க. The data collected to the census are used for administration, planning, policy making as well as management and evaluation of various programs by the government. இந்த நம்ம 10 yearsக்கு ஒரு முறை எடுக்கிற சென்சஸை வச்சு தான் பிளான் பண்ணுவாங்க. என்னெல்லாம் தேவைகள் இருக்குது மக்களுக்கு, என்னெல்லாம் பாலிசி தேவைகள் இருக்குது, எப்படியெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸுமே அந்த சென்சஸுடைய பாப்புலேஷன், சென்சஸில் காட்டக்கூடிய அந்த பாப்புலேஷன், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அந்த ஏரியாவுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ, இது எல்லாமே பார்த்து தான் பிளானிங் நடக்கும். In India, the first census was carried out in the year 1872. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்சஸ் 1872 தான் எடுத்தோம். ஸோ தட் இஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். பட் தி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரனஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881. ஃபஸ்ட்டு எடுத்தது ஜஸ்ட் லைக் தட் எடுத்தாங்க. ஆனால் செகண்ட் 1881 எடுத்தது கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக எடுத்தாங்க. அட் தி 2011 சென்சஸ் ரெப்ரசன்ஸ் த 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா. 2011 ஒரு சென்சஸ் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா 15th டைம் எடுத்த சென்சஸ் அது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது எப்படி பரவி இருக்குது அப்படின்னு சொல்லுது. டென்சிட்டின்றது அடர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் பாப்புலேஷன் பேசிஸில் எப்படி என்னன்னு பார்க்கலாம். The term population distribution refers to the way the people are spaced over the earth surface. ஸோ அந்த பூமியுடைய சர்ஃபேஸில் எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத காட்டும். The distribution of population in India is quite uneven because of the vast டிஃப்ரென்ஸ் இன் தி அவைலபிலிட்டி ஆஃப் தி ரிசோர்ஸஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பரவி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ரிசோர்ஸஸ் கிடைக்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். Population is mostly concentrated in the regions of industrial centers and the good agricultural lands. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் எங்கன்னா ஒருவேளை அந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது, அங்கே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். On the other hand, the areas such as high mountains, arid lands, thickly forested areas and some remote corners are very thinly populated. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா பெரிய பெரிய மலைகள், அப்புறம் வறண்ட பூமிகள் இருக்கிற இடம், ஃபாரஸ்ட் ஏரியா, ரொம்ப ரீச் ஆக முடியாத இடங்கள், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கும். அண்ட் சம் ஏரியாஸ் ஆர் ஈவன் அன்இன்ஹாபிட்டட். அதுலேயும் சில ஏரியாஸில் மனிதனுடைய கால்களே படாத இடங்கள் கூட இருக்குது. அதுதான் அன்இன்ஹாபிட்டட் அப்படின்னா மனிதனுடைய கால்களே அங்கே இல்லை, அங்கே யாருமே வாழலை அப்படின்றது அர்த்தம்.
Terrain, climate, soil, water bodies, mineral resources, industries, transport, and urbanization are the major factors which affect the distribution of the population in our country. ஸோ இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எப்படி சதுரி இருக்குது மக்கள் அப்படின்னு சொல்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டெரெயின் அப்படின்றது அந்த மவுண்டெயின் ரீஜியன்ஸ் அதை சொல்லுவாங்க. ஸோ கிளைமேட்டு, சாயில், பூமியுடைய அந்த தன்மையை பொறுத்து, வாட்டர் பாடிஸ் எங்கெல்லாம் வந்து ஏரி, குளங்கள், ஆறுகள்லாம் இருக்கோ அதை பொறுத்து, மினரல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லைனா அர்பன் பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கிற இடம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் நம்மளுடைய கண்ட்ரியில். Uttar Pradesh is the most populous state in the country with the population of 199.5 million followed by Maharashtra. ஸோ நம்மளோட இந்தியாவான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் அதிகமான பாப்புலேஷன் இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது. அங்கே பாப்புலேஷன் எவ்வளோனா 199.5 மில்லியன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷோட கொஞ்சம் கம்மின்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் 112.3 மில்லியன் மக்கள் தொகை இருக்குது. பீகாரில் தேர்ட் இடத்துல வந்து பீகார் இருக்குது, 103.8 மில்லியன். தென் ஃபோர்த் பிளேஸில் வெஸ்ட் பெங்கால் இருக்குது, 91.3 மில்லியன். அந்த கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா பிரிக்காததுக்கு முன்னாடி, ஆந்திரா தெலுங்கானா பிரிக்காததுக்கு முன்னாடி, ஸோ அது ரெண்டும் ஒன்றா சேர்த்து சொல்கிறாங்க 84.6 மில்லியன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இருக்குது. தீஸ் 5 ஸ்டேட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் ஹாஃப் ஆஃப் தி கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். இந்த 5 ஸ்டேட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மொத்த பாப்புலேஷன்லேயும் பாதி பாப்புலேஷன் இந்த 5 ஸ்டேட்லேயும் இருக்குன்றாங்க. சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ரொம்ப கம்மியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடம் எதுன்னா சிக்கிம். அங்கே வெறும் 0.61 மில்லியன் மக்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. டெல்லி வித் 16.75 மில்லியன் பாப்புலேஷன் டாப்ஸ் அமாங்ஸ் தி யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ்லன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்லியில் தான் வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்காங்க. 16.75 மில்லியன் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. The uneven distribution of population in the country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. ஸோ நம்ம ஏன் நம்ம ஏன் ஒரு இடத்துல அதிகமான பாப்புலேஷன், ஒரு இடத்துல கம்மியான பாப்புலேஷன், ஒரு இடத்துல பாப்புலேஷனே இல்லை அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபிசிக்கல்ன்றது தான் வந்து இப்போது இந்த வாட்டர் பாடிஸ், மவுண்டெயின்ஸு, அந்த டெசர்ட்ஸ், அந்த மாதிரியான ஏரியா. சோஷியோ எக்கனாமிக்ன்றது வருமானங்கள் ஈட்டக்கூடிய இடங்களாக இருக்கும்போது அது சோஷியோ எக்கனாமிக். ஹிஸ்டாரிக்கல்ன்றது வரலாறு சிறப்புமிக்க இடங்கள், அந்த மாதிரியான இடங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரீசனாக இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ரிலீஃப், கிளைமேட், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி சோர்சஸ். ஸோ அதில் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே ரிலீஃப்ன்றது அந்த லேண்ட்ஸ் தான், அது மலையா இல்லை டெசர்ட்டா அப்படின்னு சொல்கிறது ரிலீஃப். தென் கிளைமேட்டு, தண்ணி எங்கெல்லாம் இருக்குது. நேச்சுரல் வெஜிடேஷன்ன்றது அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட், அதெல்லாம் மினரல் அதெல்லாம். தென் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ரிலீஜியன், கல்ச்சர், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், எக்கனாமி, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து சோஷியோ எக்கனாமிக். ஸோ நமக்கு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதே சமயத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கணும் இல்லையா, அதுதான் சோஷியோ எக்கனாமிக்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும், அது ரிலீஜன். கல்ச்சர்னால் அது ஒரே மாதிரியான ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். தென் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எங்கே அதிகமாக நல்லா இருக்கோ அந்த இடத்துல பாப்புலேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், என்விரான்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்குது, எங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உண்டான சான்சஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல பாப்புலேஷன் வந்து இருக்கும். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். According to 2011, the average density of population of India is 382 persons per square kilometer. இந்தியாவுடைய மொத்த ஏரியாவை டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம பாப்புலேஷனில் அத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ வருது அப்படின்னா 2011 சென்சஸ் படி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நம்ம 382 பர்சன்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் 10 countries ஆஃப் தி வேர்ல்டு. வேர்ல்டில் திக்லி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 கண்ட்ரிஸ் அப்படியே டிசைனிங் ஆர்டரில் கொடுக்கும்போது இந்த 10ல் ஒரு கண்ட்ரியாக நம்ம இருக்கோம். த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பீகார். ரொம்ப அடர்த்தி மிக்க இடம் நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா பீகார். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அதிகமான பாப்புலேஷன் பார்த்தோம், ஆனால் இங்கே பார்க்குறது டென்சிட்டி, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமான மக்கள் இருக்கிறது அப்படின்னா பீகார். And the state with least population density is Arunachal Pradesh. Least ஆன population density, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அது பாப்புலேஷன், இது பாப்புலேஷன் டென்சிட்டி, அடர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ். அமாங் தி யூனியன் டெரிட்டரிஸ், டெல்லி இஸ் த டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒன் வித் 11,297 per
ஸ்கொயர் கிலோமீட்டர். யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாப்புலேஷனையும் டெல்லியில் தான் பார்த்தோம். இப்போது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனையும் டெல்லி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 11,297 மெம்பர்ஸ் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு இவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. வெல் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஆர் தி லோவஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். யூனியன் டெரிட்டரிஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார்ஸ் ஐலாண்ட்ஸில் வந்து கம்மியான அடர்த்தி மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. Population growth and change. Population change refers to an increase or decrease of population of an area from one period to another period. பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுறது இல்லைனா டிக்ரீஸ் ஆகுறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட டைமில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் பாப்புலேஷன் சேஞ்சுன்றோம். பாப்புலேஷன் க்ரோத் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன். ஸோ இந்த பாப்புலேஷன் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது, எப்படியெல்லாம் இது ஆகுதுன்னா ஒன்று அந்த பர்த்து இல்லைனா டெத்து இல்லைனா மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால இந்த சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. தீஸ் 3 மேக்ஸ் தி சேஞ்ச் இன் தி பாப்புலேஷன். இந்த 3 தான் காரணம் பாப்புலேஷன் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு. பர்த் ரேட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் லைவ் பேர்த்ஸ் பெர் 1000 பீப்புள் இன் தி இயர். ஒரு வருஷத்தில் 1000 பிள்ளைங்களில் எத்தனை பிள்ளைங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வச்சு தான் வந்து பர்த் ரேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெத் ரேட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் டெத்ஸ் பெர் 1000 பீப்புள் இன் தி இயர். ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு 1000 மக்களையாக பிரிக்கும் போது அந்த ஒவ்வொரு 1000ல் எத்தனை மக்கள் வந்து இறந்துருக்காங்க அந்த ரேட்டு தான் வந்து டெத் ரேட்டுன்னு சொல்கிறோம். த ரேபிட் டெக்ளைன் இன் தி டெத் ரேட் இஸ் தி மேஜர் காஸ் ஃபார் தி ரேபிட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் அதிகமாக வேகமாக உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்கிறதுக்கு கூட காரணம் என்னென்னா டெத் ரேட் வந்து நம்மளது குறைவு. அதனால் பர்த் ரேட் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி டெத் ரேட் குறைஞ்சிட்டே இருக்குன்னும் போது அப்போ பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும்.